வணக்கம். இன்னைக்கு கிளாஸ் 6ல பார்த்தீங்கன்னா, இயல் 2 இயற்கணிதம் அதை வந்து ரிவைஸ் பண்ணிடலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, எஸ்ஜிடி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, டெட்டு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது டேர்ம் 1 தான். ஃபஸ்ட்டு சாப்டர் முடிச்சிட்டோம். செகண்ட் சாப்டர் பார்க்குறோம். இயற்கணிதம். இயற்கணிதம்னா இங்கிலீஷில் நம்ம என்ன சொல்லுவோம், அல்ஜீப்ரான்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அல்ஜீப்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஈக்குவேஷன் எப்படி ஃப்ரேம் பண்ணுறது, அந்த ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணுறது, அதுதான் மெயின். அந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ சும்மா வந்து ஐடியா பண்ணுங்கள். 5க்கு அப்புறம் என்ன வந்திருக்கு பாருங்கள், 8 வந்திருக்கு. 8க்கு அப்புறம் என்ன வந்திருக்கு, 11 வந்திருக்கு. 11க்கு அப்புறம் என்ன வந்திருக்கு, 14 வந்திருக்கு. ஸோ அடுத்த 3 டேஸை நம்ம ஃபில்லப் பண்ணணும். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், 5க்கு அப்புறம் 8 வந்திருக்கு. அப்போ எவ்வளோ வந்திருக்கு, 3 வந்திருக்கு அதிகமாக. 8க்கு அப்புறம் 11 வந்திருக்கா, ஸோ இங்கேயும் எவ்வளோ வந்திருக்கு, 3 அதிகமாக வந்திருக்கு. ஸோ 11க்கு அப்புறம் 14, 3 அதிகமாக வந்திருக்கு. இப்போ 14க்கு அப்புறம் 3 அதிகமான என்ன வரணுங்க, 17. அப்போ அடுத்து என்ன வரும், 20. அடுத்து என்ன வரும், 23. இந்த மாதிரி நீங்கள் ஐடியா வச்சுனே போடலாம். டிஃப்ரென்ஸ் பாருங்கள், எவ்வளோ சேர்ந்து வந்திருக்குன்னு பாருங்கள். அதை வச்சு நம்ம அதை கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது 15,873 × 7 வந்து எல்லாமே 1 1 வருது. அதே மாதிரி 15,873 அடுத்து 14 பார்க்கும்போது எல்லாமே 2 2 வருது. ஸோ 15,873 × 21 என்னவா வரும்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக என்ன தான் வரும், இது நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். 333 வரும். இன்ட்டு 28 போடும்போது 4444444 வரும். இதெல்லாம் பியூட்டிஃபுல் நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க மேக்ஸில். அதை சும்மா நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு பாருங்கள். இதுக்கு வந்துடுங்க. இயற்கணித கூறுகளை வாக்கியங்களாக மாற்றுதல். அதாவது எப்படி மாற்றணும் அப்படின்னா, ப்ளஸ்ஸு வந்துருச்சுன்னா என்ன பண்ணால் கூடுதல்னு சொல்லுவோம், இல்லைனா அதிகரித்தல்னு எழுதலாம். அதே மைனஸ் வந்தது அப்படின்னா குறைத்தல் அப்படின்னு சொல்லுவோம். கம்மியாகுது, அப்போ குறைத்தல்னு சொல்லுவோம். இதே இது வந்து பெருக்கலாக வந்துருந்துச்சுன்னா மடங்குன்னு எழுதுவோம். அதைத்தான் வந்து இங்கே மேலே உள்ளதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இங்கே நீ ஏதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், ஒரு எண்ணை ஒய் என குறிப்பிட்டால் அதன் 2 மடங்கை, அப்போ 2 மடங்குனா 2ஆல் மல்டிப்ளை ஆகுதுன்னு அர்த்தம். 2 மடங்குனா 2ஆல் பெருக்கியிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ 2yன்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அவன் எடுத்துட்டாங்கன்னா மைனஸ் போடுவோம், அதிகமாக சேர்த்துருக்காங்கன்னா ப்ளஸ் போடுவோம், மடங்குனா பெருக்கல் போடணும். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுனாவே போதும். இப்போ பாருங்கள், m + 14. அப்போ எப்படி எழுதலாம், இதை மறந்துடுங்க, நீங்களாக ட்ரை பண்ணுங்கள். m உடன் எதை சேர்த்துருக்காங்க, 14ஐ கூட்டுகன்னு எழுதலாம். இல்லைனா இவங்க கொடுத்த மாதிரி அதிகரிக்கவும் எழுதலாம். m உடன் 14ஐ சேர்க்கன்னு எழுதலாம். நம்ம இஷ்டம் தான். தமிழில் நம்மளுக்கு எல்லா அர்த்தங்களில் நிறையா வேர்டு இருக்குல்லையே, நம்ம எதை வேணாலும் நம்ம போடலாம். அதே மாதிரி x - 6னா எக்ஸிலிருந்து எதை கழிக்கிறாங்க, 6. அப்போ எக்ஸிலிருந்து 6ஐ குறைத்தல், எக்ஸிலிருந்து 6ஐ குறைத்தல். இதே இது இப்படி இருந்துச்சுன்னா 6லிருந்து எக்ஸை குறைத்தல். இது மாற்றி போட்டால் ஆன்சர் மாறிடும், அதை நோட் பண்ணிக்கோங்க. 3yனா 3 மற்றும் ஒய்யின் பெருக்கல் பலன். இங்கிலீஷில் எழுத இருந்தால் ப்ராடக்ட் ஆஃப் 3 and ஒய்ன்னு எழுதுவோம். தமிழில் கொடுத்தாங்கன்னா 3 மற்றும் ஒய்யின் பெருக்கல் பலன். அதே மாதிரி 5 வகுத்தல் z, அதை வந்து 5ஐ z-ஆல் வகுக்க, 5ஐ z-ஆல் வகுக்க. அடுத்தது பாருங்கள், 2p - 5. நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா. 2pன்னு வந்ததுன்னா ஃபஸ்ட்டு எழுதுவோம் 2p. அப்போ என்ன அர்த்தம், pயின் 2 மடங்கு. இதே இது 5qனா qவின் 5 மடங்கு. இதே இது 7rனா rன் 7 மடங்கு. இப்படி தான் எழுதுவோம். பெருக்கல் வரும்போது மடங்குன்னு தான் சொல்லுவோம். இப்போ 2pனா pயின் 2 மடங்கு. அது என்ன இருக்குது, 5 வந்து குறைஞ்சிருக்கு. அப்போ pயின் 2 மடங்கில் 5 குறைவு. இதே இது இப்படி கொடுத்தாங்க அப்படின்னா pயின் 2 மடங்கில் 5ஐ அதிகரிக்க, இல்லைன்னா 5 அதிகம். புரியுதுங்களா. இதே இது நம்ம இப்படியும் படித்து வச்சுக்கணும். இதை வந்து பார்க்காதீங்க, இதுலேருந்து இதை ட்ரை பண்ணுங்கள். m உடன் 14ஐ அதிகரிக்க, அப்போ m உடன் 14ஐ அதிகரிக்க, அப்போ 14ஐ கூட்டணும்.
எக்ஸிலிருந்து ஆறை குறைத்தல். அப்போ எக்ஸிலிருந்து ஆறை குறைத்தல். 3 மற்றும் ஒய்யின் பெருக்கல் பலன். 3 மற்றும் ஒய்யின் பெருக்கல் பலன். 5ஐ இசட்டால் வகுக்க. அப்போ 5ஐ இசட்டால் வகுக்க. பியின் 2 மடங்கில். ஃபஸ்ட்டு இது வரைக்கும் முடிங்க. பியின் 2 மடங்கில். அப்போ பியில் 2ஆல் பெருக்கணும். 5 குறைவு. அப்போ 5. இதுலேருந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதுலேருந்து தெரிஞ்சமான நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கினாவே இந்த எக்ஸசைஸ் வந்து அடிச்சு தூக்கிடலாம். இங்கே பாருங்கள், அப்படியே மாவனம் கொடுத்துருக்கானா, நம்ம ட்ரை பண்ணது யூஸ்ஃபுல்லாச்சு பாருங்கள். a + 5. அப்போ என்ன பண்ணுவோம், இங்கே நம்ம ட்ரை பண்ண மாதிரியே தான் இங்கே ட்ரை பண்ண போகிறோம். அப்போ ஏயுடன் 5ஐ அதிகரிக்க. ஏவுடன் 5ஐ அதிகரிக்க. அடுத்தது இசட்டின் 6 மடங்குடன். இசட்டின் நம்ம இங்கே போட்ட மாதிரியே தான் போகிறோம் பாருங்கள். இசட்டின் 6 மடங்கில் கழிக்கிறாங்க. அப்போது இசட்டின் 6 மடங்கில் 1 குறைவு. இதே மாடல். இசட்டின் 6 மடங்கில் 1 குறைவு. அடுத்தது 12y. 12 மற்றும் ஒய்யின் நடுவில் எந்த குறியிலாட்டி என்ன அர்த்தம், பெருக்கல்னு அர்த்தம். அப்போ 12 மற்றும் ஒய்யின் பெருக்கல் பலன். 12 மற்றும் ஒய்யின் பெருக்கல் பலன். இது x/6. அப்போ xஐ 6ஆல் வகுக்க. xஐ 6ஆல் வகுக்க. இப்போ இப்படி கேட்டால் எழுத தெரிஞ்சிருக்கணும், நமக்கு அப்படி கேட்டால் எழுத தெரிஞ்சிருக்கணும். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிச்சுன்னா பார்த்துக்கோங்க. ஏயுடன் 5ஐ அதிகரிக்க. இசட்டில் 6 மடங்குடன் 1 குறைவு, இல்லை 1ஐ குறைக்க. 12 மற்றும் ஒய்யின் பெருக்கல் பலன். எக்ஸை 6ஆல் வகுக்க. அவ்வளோதாங்க. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. எக்ஸுடன் 21ஐ அதிகரிக்க. ஏயிலிருந்து 7ஐ நீக்குக. நீக்குகன்னா குறைக்கிறோம். அப்போ மைனஸ் போட்டுருங்க. பியின் 2 மடங்கு. இப்போ 2p. 10ஐ எம்மால் வகுக்க. கரெக்டுங்களா? 7 மற்றும் ஒய்யின் பெருக்கல் பலன். இந்த மாதிரி வந்தால் ஃபஸ்ட்டு இங்கே ஒரு புள்ளி வச்சு ஸ்டாப் பண்ணுங்கள். முதல்ல இதை முடிங்க, அப்புறம் மிச்ச மீதியை பாருங்கள். இப்போ 7 மற்றும் ஒய்யின் பெருக்கல் பலன். அப்போ பெருக்கல் பலன் பெருக்கியாச்சு. அப்புறமா தான் என்ன கொடுத்துருக்கா, 2ஆல் வகுக்க. அப்புறம் வகுங்க. எல்லாத்தையும் சேர்த்து படிச்சிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிரும். சரிங்களா? இது நம்ம இப்போ ட்ரை பண்ணுவோங்களா? எண்ணின் 7 மடங்கில் இருந்து 5ஐ கழிக்க. எண்ணின் 7 மடங்கு. அப்போ கரெக்டுங்களா? ஃபஸ்ட் நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி வந்தால் ஃபஸ்ட் இதோ நிறுத்துங்க. இப்போ எண்ணின் 7 மடங்கிலிருந்து 5ஐ கழிக்க. எக்ஸ் மற்றும் 4ஐ கூட்டுக. சந்தோஷம், கூட்டுக. ஒய்யின் 3 மடங்கை புள்ளி வைங்க. ஒய்யின் 3 மடங்கை 8ஆல் வகுக்க. கரெக்டுங்களா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு பாருங்கள். 11ஐ எம்மால் பெருக்குக. 11m. 11 × mன்னு எழுதிக்கலாம். ஆன்சரை பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ராப்பர் ஆன்சர் 11m தான். இது நம்ம சின்ன குழந்தை சம் மாதிரி தான். ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். இது கூட 3 கூட்டினா 8 வருது. அப்போ என்ன பண்ணணுன்னா, இங்கே என்ன வச்சுக்கணுன்னா, ஏதோ ஒரு லெட்டர் வச்சுக்கோங்க. சின்ன நம்பர்னால இப்போ நம்ம 5ன்னு தெரியும். பெரிய நம்பர்லாம் கொடுத்தா உட்காந்து நம்ம கைவிட்டு எண்ணிட்டு இருக்க முடியாது. இங்கே ஏன்னு வச்சுக்கோங்க. அப்போது a + 3 = 8. எப்போ a ஈக்குவல்ட்டுன்னு போட்டு இந்த சைடு ப்ளஸ்ஸாக உள்ளவன் இந்த ஈக்குவலுக்கு அப்புறம் போகும்போது மைனஸாக போயிடுவான். அதாவது ப்ளஸ்ஸாக உள்ளவன் ஈக்குவலுக்கு அப்புறம் போகும்போது மைனஸாக போவான். மைனஸாக உள்ளவன் ஈக்குவலுக்கு அப்புறமா வரும்போது ப்ளஸ்ஸாக வருவான். ப்ளஸ்ஸும் மைனஸும் மாறி வரும். ஞாபகம் வச்சுங்க. ப்ளஸ்ஸாக உள்ளவன் மைனஸ் ஆயிடுவான் ஈக்குவலுக்கு அப்புறமா போகும்போது. மைனஸாக உள்ளவன் ப்ளஸ் ஆயிடுவான். அதே மாதிரி பெருக்கலாக உள்ளவன் வகுத்தலாக மாறிடுவான். வகுத்தலாக உள்ளவன் பெருக்கலாக மாறிடுவான். இவன் 2 சொந்தக்காரன், இவங்க 2 பேர் சொந்தக்காரங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சம்மு போடும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ பாருங்கள். அப்போ a = என்ன வரும்? 8 - 3 5. புரிஞ்சிச்சுங்களா? அவ்வளோதான். அடுத்தது
இப்போ இந்த சம் பார்த்தீங்கன்னா அடுத்த சம் பாருங்கள். 2 + ஏவே வைக்க பி வச்சுக்குவோம் ஈக்குவல் டு 9 கொடுத்துட்டான். இப்போ பி ஈக்குவல் டு இந்த சைடு பாருங்கள், இவன் வந்து என்னவா இருக்கிறான், ப்ளஸ்ஸாக தான் இருக்கிறான். ப்ளஸ்ஸாக தான் இருக்கிறான். ப்ளஸ்ஸாக வந்து சேர்ப்போமா என்னவா மைனஸாக போயிடுவான். அப்போ 7. இப்போ பி இந்த இடத்துல என்ன பண்ணணும் 7. இது 11 - 5 என்ன வந்துடுங்க 6. அது பிரச்சனை இல்லை, அவ்வளோதான். இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் வந்து ஜஸ்ட் அப்படியே ரிவர்ஸில் போடணும். அதாவது வந்து நம்ம போன இதில் படித்தோங்களா, பரிமாற்று விதி, பங்கீட்டு பண்பு இதெல்லாம் படிச்சிருங்களா, அந்த மாதிரி ஐடியா வச்சு போடுறது. 37 + 43 = 43 + 37, அவ்வளோதான். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா என்ன வருது, இதுக்கு 22, இங்கே என்ன வரும் 322, அவ்வளோதான். இது சும்மா தெரிஞ்சுக்கோங்க, இவ்வளோ ஈஸியாக கொடுக்க மாட்டாங்க. பரிமாற்று விதி, சேர்ப்பு விதி, பங்கீட்டு விதி அதெல்லாம் படிச்சுக்கோங்க, அந்த மாதிரி தான் அது. இப்போ எடுத்துக்காட்டு பாருங்கள். ஒரு தட்டில் சில முட்டைகள் உள்ளன. தட்டில் இருந்து 6 முட்டைகளை எடுத்துவிட்டால் மீதம் 10 முட்டைகள் உள்ளன. ஒரு தட்டில் வந்து எவ்வளவோ முட்டை இருக்குது, தெரியாத எக்ஸ்னு வச்சுக்குவோம். அதில் இருந்து எவ்வளோ எடுக்கிறாங்க, 6 முட்டையை எடுக்கிறாங்க. மிச்சம் எவ்வளோ இருக்குன்னா 10 முட்டை மிச்சம் இருக்குதாம்மா. ஒரு தட்டில் நிறைய முட்டை இருந்திருக்கு, 6 தூக்கிட்டானுங்க. 6 தூக்குனது போக பேலன்ஸ் எண்ணி பார்த்தா 10 இருந்திருக்கு, மிச்சம் வந்து 10 இருக்குது. மொத்தமாக தட்டில் எவ்வளோ இருக்கும். இப்போ நம்ம சொல்லி கொடுத்தோம் இல்லைங்களா மேலே, அதே மெத்தடு தான். இப்போ எக்ஸ் வேணா இந்த பக்கம் மைனஸாக உள்ளவன் இந்த பக்கம் என்னவா போயிடுவான், ப்ளஸ்ஸாக போயிடுவான். அப்போ 16 முட்டை இருந்திருக்கும். மைனஸாக இருந்தால் அந்த பக்கம் போகும்போது இந்த ஈக்குவலுக்கு ஒரு மரியாதை இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மைனஸ் இந்த பக்கம் இருந்துச்சுன்னா இந்த சைடு வரும்போது ஈக்குவலை தாண்டி அவன் போகும்போது ப்ளஸ் ஆயிடுவான். ப்ளஸ்ஸாக இருந்தானா மைனஸாக போயிடுவான். ப்ளஸ்ஸும் மைனஸும் ஒரு ரிலேட்டிவ். நம்ம இன்டுவாக இருந்தால் டிவைடாக போயிடுவான், டிவைடாக இருந்தால் இன்டுவாக மாறிடுவான். அவ்வளோதாங்க கான்செப்ட்டு. அல்ஜிப்ராக்கே இந்த 2 இதை ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா அல்ஜிப்ரா தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து 2.2 பாருங்கள். அதியன் மற்றும் முகிலன் இருவரும் உடன் பிறந்தவர்கள். அதியனின் வயது பி, முகிலன் அதியனை விட 6 வயது மூத்தவன். அதியன் முகிலன் 2 பேருமே வந்து பிரதர்ஸாமா. அதியனுக்கு வயசு வந்து பி, முகிலன் வந்து அதியனை விட 6 வயது மூத்தவன். அப்போது முகிலனோட வயசு வந்து இவனை விட 6 வயது மூத்தவன். அதியனின் வயது 20 எனில் முகிலனின் வயது என்ன. அப்போ எத்தனை வயது மூத்தவன், 6 வயது மூத்தவன். இப்போ பாருங்கள், அதியனுக்கு பி கொடுத்துட்டாங்க. அதியனுக்கு வந்து பி, அதியனுக்கு வந்து பின்னு கொடுத்துட்டான். முகிலன் வந்து அதியனை விட 6 வயது மூத்தவன். அப்போ அதியனுக்கு பி, அவனை விட 6 வயது மூத்தவன். இப்போ அதியனுக்கு வயது 20 எனில் முகிலின் வயது என்ன. அகிலன் எவ்வளோன்னு எடுத்திருக்கோம், பின்னு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ அவனே பி வந்து அவன் வயசையும் கொடுத்துட்டான் 20 வயசுன்னு. இப்போ 20 + 6, அப்போ இவன் வயசு எவ்வளவு 26. அதியனுக்கு வந்து வயசு பி, முகிலன் வந்து அதியனை விட 6 வயசு பெரியவனாக்குறான், அதனால் பி + 6ன்னு போட்டுக்கிட்டோம். இப்போ கரண்டில் அதியனோட ஏஜ் வந்து 20ன்னா இப்போ முகிலனுக்கு என்னவா இருக்கும், 20 + 6 26, அவ்வளோதாங்க. அடுத்தது பயிற்சியை பார்த்துடலாம். ஏபிசி XY அப் டு XYZ இந்த மாதிரி ஏலேருந்து இந்த மாதிரி லெட்டர்ஸ் வந்தாலே அதுக்கு பேர் வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்னா வேரியபிள்ஸ்னு சொல்லுவோம். அதாவது வேரி ஆகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் எக்ஸுக்கு 1 போட்டால் எக்ஸு 1, எக்ஸுக்கு 4 போட்டால் 4, எக்ஸுக்கு 5 போட்டால் 5. ஸோ இது வந்து வேரியபிள்ஸ், வேரி ஆகிட்டே இருக்கும். அதனால் இதுக்கு பெயர் வந்து வேரியபிள்ஸ். ஆனால் தமிழில் வந்து கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா மாறிகள், மாறிட்டே இருக்கும், மாறிகள். இதே இது நம்பர்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்பர்ஸ் இருக்குது, அதெல்லாமே என்னென்னு சொல்லுவோம்னா மாறவே ஒன்றுன்னா அது ஒன்று தான், மாறிலின்னு சொல்லுவோம், அது மாறாது, நெவர் சேஞ்ச். ஸோ அதெல்லாம் வந்து நம்பர்ஸை வந்து கான்ஸ்டன்ட்டுன்னு சொல்லுவோம், தமிழில் மாறிலிகள். லெட்டர்ஸை வந்து வேரியபிள்ஸ்னு சொல்லுவோம், தமிழில் மாறிகள், மாறிட்டே இருக்குது, மாறிகள். அடுத்தது பாருங்கள், எஃப்பில் இருந்து 5ஐ குறைத்தல். எஃப்பில் இருந்து தான், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எஃப்பில் இருந்து எத்தனை குறைக்கணும், 5ஐ குறைத்தல், அவ்வளோதான். எவ்வளோ ஈஸி பாருங்கள்.
எஸ்ஐ அடுத்து பாருங்கள், எஸ்ஐ 5ஆல் வகுத்தல். இப்போ எஸ்ஐ 5ஆல் வகுத்தல் இப்படியும் போடலாம், இல்லை S/5ன்னு போட்டுக்கலாம், உங்கள் இஷ்டம். S/5 எஸ் இது 5 அப்படியும் போட்டுக்கலாம், உங்கள் இஷ்டம். தற்போது ஏயின் வயது n எனில், இப்போ வந்து ஏயோட ஏஜ் வந்து n. அப்போ 7 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்திருக்கும்? இப்போ நம்மளே யோசிப்பாங்க. இப்போ நம்ம வயசு சப்போஸ் 25 அப்படின்னா 7 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன போடுவோம்? 25 - 7 அப்போ 18 வந்திருக்கும். அதே மாதிரி தான் தற்போது ஏயின் வயது n. அப்போ 7 ஆண்டுகளுக்கு முன்னு. இப்போ n 7 ஆண்டுகளுக்கு முன்பு, இப்போ n - 7. அவ்வளோதாங்க. அடுத்தது P-5 வந்து 12. P-5 வந்து 12. அப்போ P-5 12. அப்போ P = என்ன வரும் சொல்லுங்கள்? நான் என்ன சொன்னேன்? மைனஸாக இருந்தால் அந்த பக்கம் போவோம், ப்ளஸ் ஆயிரும். அப்போ 12 + 5. 12 + 5 எவ்வளோ? இப்போ 17. இப்போ 5ஆவது சம்முக்கு 17. சரிங்களா? இப்போ இதை நோட் பண்ணிக்கோங்க, அழிச்சிடலாம். ABC XYZ வந்து வேரியபிள்ஸ்னு சொல்கிறோம், மாறிகள். Fலிருந்து 5ஐ குறைத்தல் வந்து F-5. எஸ்ஐ 5ஆல் வகுத்தல் S/5. ஏயின் வயது n எனில் 7 ஆண்டுகளுக்கு முன்பு ஏயின் வயது n-7. P-5 வந்து 12னா P = 12 + 5 17 வந்துடும். சரிங்களா? அடுத்தது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்க்கலாம். இது ஃபுல்லாக இந்த பென்சிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபிகரில் ஃபுல் லென்த்து 6ன்னு கொடுத்துட்டான், 6. இந்த பாதி வரைக்கும் இருக்குங்களா, இது வரைக்கும் வந்து ஏன்னு கொடுத்துட்டான். இந்த மிச்சம் அந்த கூர்ம பக்கத்துக்குள்ள வந்து பின்னு கொடுத்துருக்கான். இதை வந்து ஏன்னு கொடுத்துட்டான். இப்போ இதுதான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதுக்கு ஆன்சர் A-6ஆன்னு கேட்குறான். ட்ரூவா ஃபால்ஸான்னு பாருங்கள். முதல்ல அந்த ஆன்சராக பார்க்காதீங்க, பார்த்தீங்கன்னா குழப்பிடுவோம். நம்ம கண்டுபிடிப்போம் P என்ன வரணும். இப்போ ஃபுல் லென்த்து 6, இதுலேருந்து இது வரைக்கும் ஏன்னா இதுலேருந்து இதை கழிச்சா தானே, ஏன்னா இதுதான் பெருசாக இருக்குது பாருங்கள். ஃபுல் லென்த்து 6, இதில் பாதி வரைக்கும் தான் கொடுத்து ஏன்னு கொடுத்துட்டான். இந்த பக்கம் B இருக்குது, இது என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போது இது வரைக்கும் ஃபுல்லாக 6, இதில் பாதி வரைக்கும் ஏ தானே, இது கண்டுபிடிக்கணும். இப்போ இதுலேருந்து இது கழிச்சாதானே இது கிடைக்கும். அப்போ 6 - ஏன்னு வந்திருக்கணும். இப்போ ஆன்சரில் பாருங்கள், 6 - ஏ வந்திருக்கா? இல்லை. அப்போ இது தவறு. என்ன வந்திருக்கணும்? 6 - ஏ. தப்பு. ஆப்பிளின் விலை எக்ஸு, பனானாவோட விலை 5. அப்போ 2 பழங்களுக்கும் சேர்த்து வந்து x + 5. கரெக்டு தானுங்க. ஆப்பிளுக்கு X ரூபா கொடுப்போம், பனானாக்கும் 5 ரூபா சொல்லியிருக்கிறாங்க. அப்போ 2ஐயும் சேர்த்து வாங்கும்போது 2ஐயும் சேர்த்து தான் கொடுக்கணும், அப்போ தான் கடைக்காரன் கொடுப்பான். அப்போ இது ட்ரூ. இது ட்ரூ. ஃபஸ்ட் ஒன் ஃபால்ஸு. அடுத்தது சியின் 3 மடங்கை விட 10 அதிகம் என்னும் கூற்று 10C + 3ஐ குறிக்கிறது. சியின் 3 மடங்கு. இப்போ சியின் இந்த ஆன்சரை பார்க்காதீங்க, சியின் 3 மடங்கு. நம்ம ஏற்கனவே நிறைய வாட்டி சொன்னோம் இல்லைங்களா? சியின் 3 மடங்குனா 3C. 10 அதிகம். ஆன்சரை பாருங்கள். இப்போது தப்பு. கரெக்டுங்களா? மாற்றி கொடுத்துட்டான், தப்பு. 10 அரிசி பைகளின் விலை டீனா ஒரு அரிசி பையின் விலை போட்டே பார்த்துறீங்களா? 10 அரிசி பை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம், டி. இப்போ ஒரு அரிசி பை ஒரு 1x, T/10. ஸோ இது கரெக்டு. சரிங்களா? T/10 கரெக்டு. இப்போ இதுக்கு என்ன தப்பு இருந்துச்சோ இது ரைட்டு, தப்பு ரைட்டு. அடுத்தது பாருங்கள், Q மற்றும் 20இன் பெருக்க பலன் 20Q. எஸ், Q மற்றும் 20, இப்போ 20Q. இது அட்டவணையில் இருப்பதை சும்மா பார்த்துக்கோங்க. சதுரம் பாருங்கள், 1 வருது, 2 வருது, 3 வருது, அப்புறம் என்ன வரும்? 4 வரும், 5 வரும். வட்டம் பாருங்கள், 1 வருது, 2 வருது, 3 வருது, அதே மாதிரி 4 வரும், 5 வரும். முக்கோணம் பாருங்கள், 2 வருதுங்க, இங்கே 1 2 3 4 வருது, இங்கே 6 வருது, அப்போ அடுத்து என்ன வரும்? 8 வரும், 10 வரும். இது சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இவ்வளோ ஈஸியாக கேட்க மாட்டாங்க. அடுத்தது, அறிவழகன் அவரது தந்தையை விட 30 வயது இளையவன். அறிவழகனின் வயதை அவரது தந்தையின் வயதை கொண்டு எழுதவும். இப்போ அறிவழகன் வந்து தந்தையை விட 30 வயது இளையவன். அப்போ தந்தையோட ஏஜ் வந்து ஒரு எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம்.
இவரை விட எத்தனை வயசு இளையவன்? 30 வயசு கம்மியாக இருக்கிறான். அப்போது அறிவலனோட வயசு எக்ஸ் மைனஸ் 30. எக்ஸ் மைனஸ் 30. u என்பது இரட்டை எண் எனில் பின்வருவனவற்றை எவ்வாறு குறிப்பிடுவாய்? யூவின் அடுத்த இரட்டை எண். இப்போ யூங்கிறது ஒரு இரட்டை எண். இரட்டை எண்ணா என்ன? ஈவன் நம்பர்ஸ் இல்லைங்களா? இப்போ யூ இப்போ இரட்டை எண்ணா என்ன? 2, 4, 6, 8 இப்படி போயிட்டே இருக்கும். இப்போ ஏதோ ஒரு இரட்டை எண் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்குவோம். யூவின் அடுத்த இரட்டை எண். இப்போ இது யூனா அடுத்த இரட்டை எண் என்ன வரும்? இதை விட 2 அதிகமாக இருக்குது. அப்போது u + 2. யூவின் முந்தைய இரட்டை எண். அப்போ இதுக்கு முன்னாடி உள்ள இரட்டை எண் என்ன? இதை விட 2 கம்மியாக இருக்குது. அப்போ u - 2. அவ்வளோதான். அடுத்த இரட்டை எண்ணா என்ன? நெக்ஸ்ட் நம்பரு 2 அதிகமாக இருக்கும். முந்தைய இரட்டை எண்ணா 2 கம்மியாக இருக்குது. அவ்வளோதான், முடிஞ்சு. பின்வரும் வாய்மொழி கூற்றுகளை இயற்கணித கூற்றுகளாக மாற்றுக. t உடன் 100ஐ அதிகரிக்கனா ப்ளஸ் போடுங்க, அவ்வளோதான். க்யூவின் 4 மடங்கு, மடங்குனாவே பெருக்கல் போடுங்க. 4q போடலாம், q4 போடலாம். இது ஆனால் கரெக்டான ஒரு அழகான ஆன்சர். ஒய்யின் 9 மடங்கிலிருந்து இங்கே ஒரு புள்ளி வைங்க. ஒய்யின் 9 மடங்கிலிருந்து அப்போ 9y 4ஐ குறைக்க -4 முடிஞ்சிருச்சு. சரிங்களா? அடுத்தது நீங்களா எழுதுங்க. எக்ஸை 3ஆல் வகுக்க. எக்ஸின் 10 மடங்குடன் 11ஐ அதிகரிக்க. கரெக்டுங்களா? அடுத்தது இதுக்கு எப்படி எழுதலாம்? 70 மற்றும் எஸ்ஸின் பெருக்கல் இல்லையா? அப்படி இல்லையா? இப்படி எழுதுங்க. எஸ்ஸின் 70 மடங்கு. எஸ்ஸின் 70 மடங்கு. எஸ்ஸின் 70 மடங்கு. இந்த ஃபார்மாட் எழுதுங்க. எஸ்ஸின் 70 மடங்கு. எஸ்ஸின் 70 மடங்கு. சரிங்களா? அடுத்தது 8வது. ஆசிரியர் 2 மாணவர்களிடம் ஓர் எண்ணை விட 8 அதிகம் என வாய்மொழி கூற்றை இயற்கணித கூற்றாக எழுதுமாறு கூறுகிறார். வெற்றிங்கிறவன் 8 + 5ன்னு போட்டிருக்கான். மாறங்கிறவன் 8xன்னு போட்டிருக்கான். யார் கரெக்டுன்னு கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம மெத்தட் எழுதுங்க. ஓர் எண்ணை விட 8 அதிகம். அப்போ x + 8, 8 + x. அப்போ வெற்றி போட்டால் தான் கரெக்டு. மாறன் மடங்காக போட்டான், ஸோ தப்பு. அடுத்து 9வது. g ஆனது 300 எனில் g - 1 மற்றும் g + 1இன் மதிப்பு என்ன? இந்த 9லேருந்து புறவய வினாக்கள் வரைக்கும் நம்ம அடுத்த வீடியோவில் போடலாம். இது வரைக்கும் உள்ளதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.